இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரி கரையில் கணவனுடன் உடன்கட்டை ஏறிய பெண்மணியை தெய்வமாக பாவித்து தீப்பந்தாள் அம்மன் என்ற பெயரில் கோவிலில் சிலை வைத்து அப்பகுதி பொதுமக்கள் நூற்றாண்டுகள் கடந்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். தீப்பந்தாள் அம்மன் நினைவாக இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி 134ஆம் ஆண்டாக இந்த ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காவிரி ஆற்றங்கரை 4 கால் மண்டபத்தில் சக்தி கரகம் புறப்பட்டது. இதில் விரதம் இருந்த பக்தர்கள் அம்மனுக்கு உகந்த மஞ்சள் நிற ஆடை அணிந்தும் அலகு காவடி எடுத்தும் ஊர்வலமாக புறப்பட்டு மேலதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியே வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தனர். 700க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் தீமதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் தீமதித்த இளைஞர் ஒருவர் திடீரென தாவேகா கொடியுடன் தீமதித்தார். அப்போது தாவேகா கொடியை இளைஞரின் கையில் இருந்து பிடுங்கி வீசிய கோவில் நிர்வாகத்தினர் அந்த நபரை அங்கிருந்து விரட்டினர். கோவில் தீமிதி திருவிழாவில் அனைத்து தரப்பு பக்தர்களும் கலந்து கொள்ளும் ஆன்மீக சூழலில் தாவேகா கொடியுடன் ஒரு இளைஞர் தீமதித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. நேர்த்தி கடன் செலுத்தும் புனிதமான நேரத்தில் அரசியல் கட்சி கொடியை காட்டியதால் மற்ற பக்தர்களிடையே முகச்சொலிப்பு மற்றும் அதிருப்தி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த கோவிலில் வேண்டிய வரங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது இப்பகுதி மக்களின் பெரும் நம்பிக்கை என்பதால் ஏராளமான பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிய அம்மனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தீமிதித்து மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து கோவிலில் நடைபெற்ற கண்கவர் வானவேடிக்கை நிகழ்ச்சி பொதுமக்களை உற்சாகப்படுத்தியது. காவல்துறை ஐயா வந்து